19 பேர் இதுவரை உயிரிழந்திருக்காங்க. இன்னும் 2 ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறாங்க, மருத்துவர் இருக்கிறாங்க. அப்புறம் 61 பேர் காயம். அவங்கள சில பேர் சிறிய காயம்பட்டவர்கள் வீட்டுக்கு சென்றிருக்காங்க, கொஞ்சம் பேர் மருத்துவம் எடுத்துருக்காங்க. நடந்துச்சு. இனி இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் ஒரு படிப்பினை. இது போன்ற வெறும் துயரங்கள் நிகழாம நம்ம கவனமா இருக்கணும். என்ன சொல்லி இழந்தவர்களின் குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்வதுன்னு தெரியல. மொத்தமாவே இந்த நிகழ்ச்சி இந்த வேதனையான துயர நிகழ்வு எல்லாரையுமே அப்படியே அதிர்ச்சியில உரைய வச்சிருச்சு. உலகெங்கும் இருக்கிற மக்களை, இதை பார்த்த மக்கள் எல்லாரையுமே, யாருக்குமே என்ன சொல்றதுன்னு தெரியல. என்னடா அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுதான். இழந்தவர்கள் இந்த துயரத்திலிருந்து கடந்து வரணும், வேற வெளியில. காயம்பட்டவர்கள் விரைவில் குணமாகணும். மருத்துவர்கள் நம்பிக்கையா சொல்றாங்க, சரியா கவனிச்சுட்டு இருக்கோம், குணமாயிடுவாங்க. அது ஒரு ஆறுதலா இருக்கு நம்ம சொல்றது. பிள்ளைகளை இழந்திருக்கிற குடும்பத்தார் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல். குறிப்பா இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய துயரம்தான். இதுல இருந்து நம்ம மீண்டு வரணும். அதுக்கு எல்லாம் நம்ம எல்லாமே தயார் செஞ்சுக்கணும். வருங்காலங்கள்ல இது போன்ற பேரிடர் நிகழாம நம்ம பார்த்துக்கணும். அது நம்ம எல்லாருடைய பொறுப்பு. ஊடகங்களும் நீங்களும் ரொம்ப அதுதான் செய்தி, அதுவேதான் செய்தின்னு நீங்க 24 மணி நேரமும் போடுறது என்ன ஆயிருதுன்னா, ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்ப அதையே காட்டும் போது அங்க போறது ஒரு பெருமைக்குரியதாயிரும், ஒரு பர்சனாலிட்டி ஆக்கிட்டீங்க. அதனால அங்க கணக்கில்லாத கூட்டம். அது மாதிரி தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருக்கும்போது அங்க போகணும் அப்படின்னு ஒரு ஆர்வம், ஒரு பெரிய, அதுவும் ஒரு செய்தி. அப்படிதான் நீங்க காட்டணும். 24 மணி நேரம் காலையில இருந்து இரவு வரை அதையே காட்டி காட்டி பண்ணும் போது அது அந்த இடத்துக்கு போகணுங்கிற ஒரு ஆர்வம் எல்லாருக்கும். சின்ன சின்ன பிள்ளைகள், 1ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு படிக்கிற மாணவர்கள், தங்கைகள், 11 வயசு தம்பி, சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் போய் காயப்பட்டுருக்காங்க. நண்பர்களோட பார்க்கணும்னு போறதுதான். அது போய் கூட்டத்துல சிக்கி விழுந்தவங்க நெஞ்சில மிதிச்சுட்டாங்க, எந்திரிக்க முடியல, என்னால தூக்கி விடக்கூடாது இல்லை அப்படி அவங்க சொல்லும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாருமா சேர்ந்து இந்த தவறை செஞ்சுட்டோம். இனி வரும் காலங்கள்ல மிக கவனமா எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. இப்ப அந்த இழப்பை நீ ஈடு செய்ய முடியாது. பணம் கொடுக்கலாம், நிதி கொடுக்கலாம், அது உயிரை திருப்பி பெற்றுத்தராது. அதனால இப்ப நமக்கு வேற என்ன இருக்குது சொல்லல, ஒண்ணு ஆறுதலா இருங்க, கவலைப்படாதீங்க, அதான் இருக்கு, வேற வார்த்தைகள் இல்லை. நம்ம அதான் பதிவு செய்யணும். உயிரிழந்த நம்ம உறவுகளுக்கு எல்லாருக்கும் என்னுடைய இறுதி வணக்கத்தை, கண்ணீர் வணக்கத்தை நான் செய்கிறேன். காயம்பட்டவர்கள் குணமாகணும் அப்படின்னு நான் வேண்டுறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.